அவர் சொன்னதை கேட்டோம் தானா. அவங்க வருவாங்கன்னு நீ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த. ஆனா என்ன பண்றது, அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. பரவாயில்ல விடுதானா. அதான் பெரியப்பா வேற கோச் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருல்ல. கண்டிப்பா நல்ல ஆளா பெரியப்பா பாப்பாரு. இல்ல மாயாக்கா, சிந்து மேடம் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க இருந்தா கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை போன மாதிரி இருக்கு. ஏன் தானா இப்படி பேசுற? நீ நல்லதானே விளையாடுற. முயற்சி பண்ணா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். இல்லம்மா, நான் ஆசைப்படுறது மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. அப்படிலாம் நினைக்காது தானா. பெரியப்பா வேற நல்ல கோச்சா பாப்பாரு. நீ வின் பண்ணுவ, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு அப்படி தோணல மாயாக்கா. ஏதோ கடவுளே உனக்கு ஏதோ நடக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? சிந்து மேடம் ஓகே சொல்லிருந்தா எனக்கு அந்த நம்பிக்கை போயிருக்காதுமா. ஆனா என் கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச மாதிரி இருக்கு. நேஷனல் லெவல்ல வின் பண்ணி என் மனசுல இருக்கிற ஆசைய அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது இப்போ நடக்காதோன்னு தோணுது. ஏதோ நடக்காதுன்னு தெரியுது. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா ஜெயிச்சு கதிர் கூட வாழ போறேன்னு பேசிட்டு இருந்தா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே மாயா. அந்த கோச் வரலன்னதும் தனா கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன் பெரியம்மா. அவர் பேசியே அவங்க வரலனா இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? மேடம், நீங்க இன்னொரு தடவை கன்சல்ட் பண்ணீங்கன்னா. இல்லங்க, நான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேன். உங்க ட்ரைனிங்க பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு சரியா பிராக்டிஸ் கொடுக்கற கோச் கிடைக்கிறது தான் கஷ்டம். நீங்க உங்க டேலண்ட வேஸ்ட் பண்ண வேண்டாமே. நீங்க கோச்சிங் கொடுத்தா என் தங்கச்சி மாதிரி எத்தனையோ பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல மேல வர சான்சஸ் இருக்கு. நீங்க என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. எங்க பெரியப்பா சொன்னாரு மேடம், நீங்க என்ன ரீசனுக்காக வேண்டான்னு சொன்னீங்கன்னு. ஒரு அம்மாவா உங்க எமோஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது மேடம். இருந்தாலும் உங்களால எத்தனையோ பேருக்கு நல்லது நடக்கலாம். என்னால இப்ப மத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. என் பையன் தான் எனக்கு முக்கியம். நான் கோச்சிங் போறேன்னு போயிட்டா என் பையனை யார் பாத்துப்பா? நான் பாத்துக்கிறேன் மேடம். வாட்? ஆமா மேடம், நீங்க கோச்சிங் கொடுக்கற டைம்ல நான் உங்க பையனை கேர் பண்ணி பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு என் பையனை பாக்கணும்? என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் மேடம். நீங்க என் தங்கச்சிக்கு கோச்சிங் கொடுங்க மேடம். என் பையனை எனக்கு பாத்துக்க தெரியும். யாரோட உதவியும் எங்களுக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே உங்க பெரியப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ப்ளீஸ், என் தங்கச்சி ரொம்ப டேலண்டான பொண்ணு. நேஷனல் லெவல்ல வின் பண்ணணும்னு ஆசையோட இருக்கா. அவ வின் பண்றதுல தான் அவ வாழ்க்கை, ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு. ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க பையனை நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து பாத்துக்கிறேன். உட்காருங்க மேடம். உட்காருங்க. நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். தனா உங்களை பத்தி தான் எப்போ ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பா. ஆமா, நீங்க நிறைய பேரை போட்டியில ஜெயிக்க வச்சிருக்கீங்களாமே. நான் வெறும் பிராக்டிஸ் மட்டும் தாங்க கொடுப்பேன். விளையாடி ஜெயிக்கிறதெல்லாம் பிளேயர்ஸ் தான். அடடா, தன்னடக்கமா பேசுறீங்களே. ரொம்ப திறமசாலிங்களாம் இப்படித்தான் இருப்பாங்களா? எடுத்துக்கங்க. எடுத்து. தேங்க்ஸ். நேத்து உங்களை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாம்னு யோசிச்சேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. நான் யோசிச்சு பார்த்தேங்க. உங்க பொண்ணுக்கு நான் கோச்சிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தனா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அம்மா,
தனா எங்க? மேல ரூம்ல தான் இருக்கா. ஆ. பத்மா தனா கூட்டிட்டு வா. ஆமாமா சரிம்மா. போய் சீக்கிரமா கூட்டு வா போ. கோச் நீங்க என்ன இங்க? என்னால நம்பவே முடியல. இதுக்கே நீ ஆச்சரியப்படுற? அவங்க உனக்கு கோச்சிங் கொடுக்குறேனே சொல்லிட்டாங்க. நிஜமாவா கோச்? ஆமா தனலட்சுமி, உன்னோட டேலண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஒரு நல்ல பிளேயருக்கு கோச் பண்றது எனக்கு பெருமைதான். ரொம்ப தேங்க்ஸ் கோச். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊர்ல பெண்கள் விளையாட்டு துறையில சாதிக்கிறதே ரொம்ப குறைவா தான் இருக்கு. தனா மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அச்சீவ் பண்ணணும். அவள மாதிரி சாதிக்க நினைக்கிற இன்னும் நிறைய பெண்களுக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். அதுவும் இல்லாம நானும் சும்மா வீட்ல இருக்கிறத விட உங்க பொண்ணு மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கலாம். பிராக்டிஸ் கொடுத்தா அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தனா நீ நினைச்ச மாதிரியே உனக்கு பிடிச்ச கோச்சே உனக்கு கோச்சிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு இப்பவே கேம் வின் பண்ணி நிறைய கப்பு வாங்கின மாதிரி சந்தோஷமா இருக்கு மாமா. நான் நினைச்சது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.